வீடுங்கிறதுக்குள்ள அந்த கிரகஸ்த லைஃப்ல கொஞ்ச நாள் தான் இருக்கும், 25 வருஷம் போதுமானது. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கடமைகள்லாம் ஒன்றும் இல்லை. வயசான போது உங்களுக்கு ஃபுட்டு வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் ஃபுட்டு எல்லாம் கிடைக்கும். உலக நீதி இப்படி அமைக்கப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு எல்லாமே நாமளே பொறுப்பெடுத்துக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கிட்டு கடமைகளை செய்யறதுலயே காலம் கடந்து ஒரு திருப்தி இல்லாமலே மனிதன் வந்து இறந்து போயிடுறான். நாட்டை ஆண்டவங்களுக்கும் சரி, இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கிறவங்களும் சரி, பெரிய பெரிய ராஜராஜ சோழன்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் சிஎம் இருந்த ஜெயலலிதா அம்மா வரைக்கும், கருணாநிதி ஐயா வரைக்கும் நினைச்சு பாருங்க. நிறைவுங்கிறது வாழ்க்கையில வந்திருக்குமா? அப்ப நிறைவு இல்லாமலே மனிதன் போறான். அப்ப என்னன்னா வாழ்க்கையை வந்து வேதத்தின் முறைப்படி அமைக்கப்படலை. ஏன்னா நமக்கெல்லாம் கடமை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் கமிட்மெண்ட்டோடயே இருக்கும். இங்க வாழ்க்கை வந்து கமிட்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் காலம் தான். அதெல்லாம் உங்களோட கடமை, அதை நீ செய்யணும், கிரகஸ்தனா இருக்கணும். ஆனா முன்னாடி இருக்கிற பின்னாடி இருக்கிற லைஃப் எல்லாம் உங்களோட முக்திக்காக மோசம் இந்த இந்த பிறவி எடுத்தோங்கிற நோக்கத்தை முடிவு பண்றதுக்காக இருக்கு. இப்படிதான் வாழ்க்கை முறை அமைக்கப்பட்டிருக்கணும். இதுதான் ஓர் உலக ஆட்சி. உலகத்துக்கெல்லாம் ஒரே ஆட்சியை கொண்டு வந்து மனிதன் எல்லாம் அமைதியாக வாழ்றதுக்கான வழியை அமைக்கணும் அப்படின்ட்டு வேதாத்ரி மகரிஷி வந்து சொல்றாரு. வேதாத்ரி மகரிஷி நான் சொல்றேன் அப்படின்னா, கடைசியா வந்த வேதத்தை வந்து, வேதத்தை யான் கண்டதில்லை வேதத்தின் உட்பொருளா என கண்டு, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு வேதத்தை எப்படி சொல்லணும் அப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. நாம போய் இன்னைக்கு உட்காந்து ஒரு 10,600 ஸ்லோகத்தை உட்காந்து படிச்சு அதுல இருக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றதெல்லாம் ஆகிற காரியமா என்ன? ஆனா சாதாரணமா குழந்தை வளர்க்க திட்டம் எப்படி, முதியோர்களை எங்க வச்சு பார்க்கணும், குழந்தைகளை எப்படி பார்க்கணும், குழந்தைகளும் முதியோர்களும் ஒரு இடத்துல வாழணும் அப்படின்னு சொல்றாரு. நான் நினைச்சு பாருங்க, பிரம்மச்சரியமும் வனப்பரசும் சன்னியாசி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கா இல்லையா? நாம அன்னைக்கு அது குருகுலம்னு சொன்னோம், இன்னைக்கு அதெல்லாம் நம்ம அறிவு திருக்கோயில்னு சொல்றோம், அவ்வளவுதான். யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது, அவ்வளவுதான். அவங்களுக்கு நிம்மதி இருக்குமா? இன்னைக்கும் அவர் சொல்லி வச்சுட்டு போனது யாரும் சொல்லல. நீங்க ஆலியார் போங்க, உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். நீங்க சர்வீஸ் பண்ணுங்க, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எது கம்மியா ஜாஸ்தி ஒரு சின்ன அமௌண்ட் கொடுப்பாங்க, 10,000 சம்பளம் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன 3 வேளை சாப்பிட்றது, இருக்கிறது, இடம் எல்லாமே பூர்த்தியாகும். உட்காந்து தியானம் பண்றதுக்கான எல்லா வசதியும் இருக்கு. அப்போ அதுதான் லைஃப். நீங்க வந்து ஒரு இடத்துல புடிச்சுக்கிட்டு நான் இதை விட மாட்டேன் அதை விட மாட்டேன் அப்படின்னா பண்ண முடியாது. அப்போ உங்கள்கிட்ட சந்நியாசம் அப்படிங்கிறது வரணும். அதுக்கு உங்களுக்கு எப்ப திருப்தி வரும்? அதுக்கு முன்னாடி கிரகஸ்தனா இருக்கும்போது பெற்ற குழந்தைய நம்ம வந்து செட்டில் பண்ணியிருக்கணும். அது செட்டில் பண்றதுக்கே நமக்கு நேரம் சரியா போயிடுது. ஏன்னா உள்ள வெளியில் இருக்கக்கூடிய கல்வி முறைகள் எல்லாமே தப்பா இருக்கு. குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காகவும், அதுக்கான எஜுகேஷன் செலவை பார்த்துக்கிறதுக்காகவும், ஹெல்த்தை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காகவுமே வாழ்நாள் முழுதும் போராட வேண்டியதா இருக்குது. இப்ப கல்வியும் மருத்துவமும் உங்களுக்கு ஒரு நாட்டுல உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில பெருசா நீங்க அச்சீவ் பண்றதுக்கு என்ன இருக்கும்? ஒண்ணும் இருக்காது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆத்ம விசாரணையே வரும். ஆனா இப்ப ஆத்ம விசாரணையா வருது. எல்லாருக்கும் மருத்துவ எக்ஸ்பென்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்றது? குடும்பத்துல இருக்கிறவங்க எப்படி குழந்தைங்களை படிக்க வைக்கிறது? குழந்தைங்களை படிக்க வச்சு முடிக்கும் போது 45 வயசு 50 வயசு ஆயிடுது. அதுக்கப்புறம் மருத்துவ செலவு. அப்ப இந்த பிறவி எடுத்திருக்கவே தேவையில்லையே. அப்ப கமிட்மெண்ட் எப்படி இருக்கு? இது உங்களுக்கு தெரிஞ்சாதான் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகி நீங்க இதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க லைஃப் ஸ்டைலை மாத்த போறீங்க. இது இன்னைக்கே தொபுக்கிட்டின்னு அப்படியே மாறி உலக நாடுகள்லாம் வந்து இன்னைக்கு கர்ம காண்டம் உபாசன காண்டத்துல வந்து குதிச்சிடாது. ஆனா மேனுவல் கைடுங்கிறது இதுதான். அப்ப ஆசிரமா அப்படின்னா சிரமம் இல்லாம வாழ்றதுக்கான வழிமுறை மேனுவல் கைடு இங்க தான் இருக்கு. அப்போ இந்த சிலபஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா அப்ப நம்ம பண்றதெல்லாம் எங்கேயோ தப்பா நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் உண்மை கிடையாது. அட்லீஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டெப்புக்கு வந்தோம்னா உலக அமைதிங்கிறதும் தனி மனித அமைதிங்கிறதும் சாத்தியம் இருக்கு. அப்பதான் ஆசிரமம் சிரமம் இல்லாம மனிதன் சுகத்தோட வாழ முடியும். உலகியல் இருக்கக்கூடிய உலக விஞ்ஞானிகள்லாம் ஒரே கவலை என்ன அப்படின்னா குளோபல் வார்மிங். இந்த உலகம் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளால விட்டுட்டு போக முடியுமா அப்படிங்கறதான் பயம். இந்த நில உலகம் போல அமைப்பு கொண்ட உலகம் வேற எங்கும் இருக்கான்னு நமக்கு தெரியாது. நாம் அங்க போக முடியாது. இருந்தாலும் இந்த நில உலகம் தான். இந்த நில உலகத்தை நம்ம காக்கணும்.
அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மனித குலம் இயற்கையை எப்படி மதிக்கணும்னு தெரியாது. வளம் காத்து வாழ வேண்டும், நேற்றே சொன்ன மாதிரி உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். ஒரு மனிதன் உழைத்து உண்பதற்கு தயாராக இல்லை, வளம் காக்கிறதுக்கான அறிவு இல்லை. அப்ப அதெல்லாம் நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஜீவன், ஜெகத்து, ஈஸ்வரா 3 கான்செப்ட், இந்த பாடத்திட்டங்கள் மிக தெளிவாக வாழ்க்கை முறையெல்லாம் அவ்வளவு கச்சிதமாக அமைக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சிலபஸ் உங்க கையில இருக்கிறது. நீங்க படிக்கிற பாடத்திட்டங்களும் அப்படிதான். உபனிஷத்தும் அதை தான் பண்ண போகுது. கீழே இருக்கக்கூடிய தர்சனங்களும் அதை தான் பண்ண போகுது. இந்த உபனிஷத்துக்கள் ஒண்ணும் இல்லை, இறைவனை பரமாத்மான்னு சொல்லும், அல்லது பிரம்மம்னு சொல்லும், பிரம்மன்னு சொல்லும். நம்மள ஜீவாத்மான்னு சொல்லும், கடைசியில ரெண்டும் ஒண்ணுதான்னு சொல்லும், ஆத்மான்னு சொல்லும் நம்மள. இதை ரெண்டு கொண்டு வந்து இதனுடைய தன்மை என்ன, இது எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளை சொல்லி புரிய வைக்கிறதுக்காக இந்த உபனிஷத்துக்கள் ட்ரை பண்ணும். உபனிஷத்துக்களை சிம்பிளா எடுத்தீங்கன்னா ஒரு 108 உபனிஷத்து இருக்கு. 1000க்கும் மேற்பட்ட உபனிஷத்துக்கள் இருந்திருக்கு. ஆனா நமக்கு கிடைச்சது வந்து 108 உபனிஷத்து வந்து இப்போதைக்கு நடைமுறையில இருக்கு. சில இடங்கள்ல 112 உபனிஷத்துக்களோட புக்கெல்லாம் கூட நான் ஒரே இடத்துல பார்த்திருக்கேன். இங்க இருக்கு. நமக்கு வந்து 108 உபனிஷத்துக்களை வச்சிருக்காங்க. சக்தி சார்ந்த உபனிஷத்துக்கள், சந்நியாசம் சார்ந்தது, சைவம் சார்ந்தது, வைணவம் சார்ந்தது, யோகா சார்ந்தது, பொதுவா இருக்கிறது, இந்த மாதிரிலாம் உபனிஷத்துக்கள் இருக்கு. இதுல மெயினா யோகா உபனிஷத்துக்கள் வந்து யோகா சார்ந்த உபனிஷத்துக்கள் ஒரு 20 உபனிஷத்து இருக்கு. இது நமக்கு பிரின்சிபல் உபனிஷத்தனும் யோகா உபனிஷத்தனும் ஒரு 18 உபனிஷத்துக்களை பிரிச்சு நம்ம சிலபஸ் யூஜிசி நெட் சிலபஸ்ல 2 யூனிட்ல இருக்கு. அப்போ உபனிஷத்துல இருந்தே வந்து நமக்கு 20 கேள்விகள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 2 யூனிட் நம்ம வந்து யோக உபநிஷத்துன்னு ஒரு ஒரு யூனிட், தேர்ட் யூனிட்டும், பிரின்சிபல் உபநிஷத்துன்னு 2வது யூனிட் பேசிக் யோகா டெக்ஸ்ட்லையும் நாம படிக்கிறோம். இந்த பிரஸ்தானத்திரை அப்படிங்கறது நாம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். உபனிஷத்து, பிரம்மசூத்ரா, பகவத்கீதா, இது எல்லாமே வேதவியாசரோட கான்ட்ரிபியூஷன் தான். உபனிஷத்துங்கிறது வேதத்தினுடைய இறுதி பகுதி. பிரம்மத்தை பத்தி சூத்திரம் எழுதினாரு, பகவத்கீதை எழுதினாரு. இந்த வேதம், உபனிஷத்து இதெல்லாம் ஸ்ருதி ஃபார்மேட். அதனாலதான் இது ஸ்ருதி பிரஸ்தானம் அல்லது உபதேச பிரஸ்தானம் சொல்லுவோம். ஏன்னா அதெல்லாம் யாரும் சொல்லல, அவங்களுடைய காதுல கேட்டது. அபுருஷயா அப்படின்னு பேரு. புருஷன்னா மனிதன், மனிதன் சொன்னாரான்னா இல்லை, மனிதனுக்கு கேட்டது. அதனால அது ஸ்ருதி ஃபார்மேட். அந்த கேட்ட விஷயத்தை தன்னோட நினைவுல கண்டு ஒரு கதை வடிவத்தில் எழுதுறாரு. அதுதான் பகவத்கீதை. அது ஸ்மிருதி பிரஸ்தானம். இந்த ஸ்ருதி ஸ்மிருதி பிரஸ்தானத்துல இருந்து ஒரு தர்க்கவாதம் செய்து ஒரு யுக்தியை பயன்படுத்தி பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் கொடுக்கப்பட்ட சூத்திரங்கள் தான் யுக்தி பிரஸ்தானம் அல்லது சூத்திர பிரஸ்தானம் அல்லது நியாய பிரஸ்தானம். இப்படி பல பேர் உண்டு பிரம்மசூத்திரத்துக்கு. இந்த 3 தான் பிரஸ்தானத்திரைன்னு சொல்லக்கூடியது. ஒரு வீட்டுல உபனிஷத்து, பிரம்மசூத்திர, பகவத்கீதா 3 புத்தகங்கள் இருந்ததுன்னா நீங்க நேரடியா முக்திக்கு போயிடலாம். படிக்கலாம் கூட பரவாயில்ல, வாங்கி வச்சிருந்தா முக்தி போயிடலாம். இதெல்லாம் இருக்குன்னு தெரியறதே பெரிய விஷயம். பிரின்சிபல் உபனிஷத்து ஈசாவாசிய கேனோ கத பிரசன்ன முண்டக்க மாடுக்கி ஐத்திரேய தைத்திரேய சாந்தோக்கிய பரகதாரண்யம். இந்த 10 உபனிஷத்துக்கள், 10 உபனிஷத்துலயும் என்னென்ன கான்செப்ட் இருக்கு அப்படிங்கறது நமக்கு சிலபஸ்லயே இருக்கு. அதை நம்ம படிச்சிருவோம். இந்த சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் வரும். கான்செப்ட் ஆஃப் புருஷார்த்த சதுஸ்தயா, இதுதான் நம்ம நேத்திருந்து பேசிட்டு இருக்கோம். தர்ம அர்த்த காம மோக்ஷம். தர்மா அர்த்த காம மோக்ஷம். தர்மா அப்படிங்கிற ஒண்ணுதான் புருஷனுடைய அர்த்தத்துக்கான அடையாளம். அறம் என்பது ஒருவனிடம் வெளிப்படவில்லை என்றால் அவனை மனிதன் என்று சொல்லுவதில் அர்த்தம் இல்லை. புருஷார்த்தம்னா அதுக்கான அர்த்தம் வந்து தர்மார்த்தம். அர்த்தகாமா எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. இந்த அர்த்தகாமா இருக்கிற உயிர் வாழும், இறந்து போயிடும். பிறக்கும், வாழும், இறந்து போயிடும். அப்ப பிறந்த பிறகு
ஒரு உயிர் இறக்கக்கூடாது, அது வந்து மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா அது கையில தர்மம் இருக்கணும். அந்த தகுதி யாருக்கு இருக்குன்னா புருஷா மனிதனுக்கு இருக்கு. தர்மார்த்த காம மோட்ச பத்தி எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். தர்ஷனம் அப்படிங்கிறது, தர்ஷனம் என்றால் பார்த்தல் அப்படின்னு ஒரு ஒரு மீனிங் இருக்கு. இங்க உண்மையை பார்க்கறது. தர்ஷனம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்க பயன்படுத்துறோம்? அடிக்கடி எங்க பயன்படுத்துறோம் தர்ஷனம்ங்கிற வார்த்தையை? சினிமா தியேட்டர்ல போய் சினிமா பார்க்கும்போது தர்ஷனம்னு சொல்றோம் இல்லையா? அது பார்த்தல் தானே. டிவி சீரியல் தர்ஷனம். ம். ஏன் அதெல்லாம் தர்ஷனம்னு சொல்றது இல்ல? கோயில்ல போய் சாமி கும்பிடும் போதுதான் தர்ஷனம்னு சொல்றோம். அப்ப தர்ஷனம்னு சொன்னாலே ஏதோ ஒரு விசேஷமானதை பார்க்கறதுக்கு தர்ஷனம்னு பேரு. கோயில்ல போய் தர்ஷனம் பார்க்க போயிட்டு அங்க போய் சாமி கிட்ட போன உடனே நேரா கண்ணு வைங்கன்னு முடிக்குது. அப்ப கண்ணை மூடிக்கின்னு பாக்குற தர்ஷனம், அப்ப கண்ணை திறந்து பாக்குறது இல்லை. அப்ப தர்ஷனம் அப்படின்னும் போதே உள்ளார ஏதோ ஒண்ணு பாக்குது. அங்க ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது இறைவன் கிட்ட. அதுதான் தர்ஷனம்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்க தர்ஷனம் அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி, உண்மை பொருள் என்ன இருக்கோ, மெய்ப்பொருள் என்ன இருக்கோ அதை பார்ப்பதுதான் தர்ஷனம். அந்த மெய்ப்பொருள் விளக்கம் கொடுக்கறதுக்காக நமக்கு பாரதிய தர்ஷனம் அப்படின்னு சொல்லி 9 தர்ஷனங்கள் இருக்கு. இந்த 9 தர்ஷனங்களை வந்து இந்த மாதிரி நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த 9 தர்ஷனங்களை நாம வந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சுருக்கமா கொடுத்துட்டேன். நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலும் இதெல்லாம் இருக்கும். நீங்க என்னோட ஆடியோவை மீண்டும் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டு அப்லோட் பண்ணி விட்டா அதுல போய் நீங்க மறுபடியும் கேளுங்க. நேத்து நடந்த வகுப்பும் இன்னைக்கு நடந்த வகுப்பும் மறுபடியும் நீங்க கேளுங்க. அதுலயும் இந்த ஆஸ்திகம், நாஸ்திகம், ஜெயினிசம், புத்திசம், சார்வாக்கம் போட்டிருப்பேன். இதே போல நியாயம், வைசேரிகம், யோகம், சாங்கியம், இந்த 6 தரிசனங்கள் அதுல சொல்லியிருப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு இந்த டேப்லெட்ல இருக்கும். எப்படி பிரிக்கிறோம்? ஏன்னா மொத்தமா சொல்லும் போது ஏதோ வரிசையா சொன்ன மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு பிரிச்சு பார்த்தா வித்தியாசம் தெரியும். நாஸ்திக தரிசனம் அப்படின்னு எடுத்தோம்னா ஜெயினிசம், புத்திசம், சார்வாக்கம் இருக்கு. ஆஸ்திகத்தில் எடுத்த வேதத்தை ஏற்றுக்கொண்ட தத்துவங்கள் 6. அதுதான் ஆஸ்திக தரிசனம்னு சொல்றோம். அதுவும் வேதத்தை அடிப்படையை ஏற்றுக்கொண்டு வேதத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களுக்கு ஏற்றவாறு சூத்திரங்கள் எழுதினவங்க இந்த சாங்கியம், யோகம், நியாயம், வைசேரிகம். ஆனா வேதத்தையே நேரடியாக எடுத்துக்கிட்டவங்க 2 பேர், இந்த பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம். கணாத முனி வேதத்தினுடைய முன்பகுதி எடுத்து ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு. வேதவியாசர் ஞான காண்டத்தை எடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய உத்தர பகுதியை எடுத்து இந்த பகுதியை வந்து ஆராய்ச்சி பண்ணி ஞான காண்டத்தை கொடுக்கிறாரு. அது உபனிஷத்து. அப்ப கர்மகாண்டம் பின்னாடி இருக்கக்கூடிய ஞான காண்டம் 2 ஆராய்ச்சி பண்ண 2 தர்சனம். இது வேதத்தையே நேரடியாக எடுத்துக்கிட்டது. ஆனா சாங்கியம், யோகம், வைசேரிகம் இவங்க எல்லாம் இண்டிபெண்டா அவங்க எல்லாமே சூத்திரங்கள் எழுதியிருப்பாங்க. இங்க நியாயம், யோகம், வைசேரிகம், வைசேரிகம் இருக்கக்கூடிய அவரு கபில முனி, வைசேரிக முனி இவங்க எல்லாம் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது அப்படிங்கறதெல்லாம் ஃபார்முலா எழுதியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் சயின்டிஸ்டுங்களே படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிக் பேங் தியரியில இருந்து எப்படி ஒளி தான் இருந்தது, ஒளியில இருந்து தான் ஒவ்வொன்றா உருவானது, அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டு இந்த உலகம் எல்லாமே உருவாயிருக்கு. இறைவழி தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் ஒன்றை கொண்டு எப்படி இந்த உலகம் ஃபுல்லா அணு முதல் அண்ட கோடி எல்லாம் உருவானது அப்படிங்கிறது எல்லாம் ஃபார்முலால இருக்கு. ஸோ இந்த தரிசனங்கள் எல்லாமே உண்மை பொருளை காட்டுவதற்காக இருக்கக்கூடிய சூத்திரங்கள். இதை தொடர்ந்து வரக்கூடியது வந்து இந்த 6 தர்சனங்களும் ஒரு கம்பேரேட்டிவ் சார்ட். பேர் எப்படி லைனா இருக்கு, அவங்க யார், அந்த ஆத்தர், அவங்க என்ன தத்துவங்களை வந்து நம்ம போதிச்சாங்க, எந்த காலகட்டங்கள்ல இவங்க இருந்தாங்க, எதை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தாங்க,
இவங்க எழுதப்பட்ட சூத்திரங்களுக்கெல்லாம் என்ன பேரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு டேபர் காலம் போட்டிருக்கு. நியாயம், வைசியல், சாங்கியம், யோகம், பூர்வமீமாம்சம், உத்தரமீமாம்சம், கௌதம முனி, கணாத முனி, கபில முனி, மிக முக்கியமான முனிவர்கள் இவங்கெல்லாம். இந்திய தர்சனங்கள்,